Hello students, welcome to Shiny Max 10th standard Max chapter 6 exercise 6.2 ல first question பார்த்திரலாம். Find the angle of elevation of the top of a tower from a point on the ground. அதாவது என்னன்னா இங்க ஒரு டவர் இருக்கு சரிங்களா. இந்த டவர்ல இருந்து கிரவுண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அதை தான் இங்கே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. தீட்டாவோட வேல்யூவை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண போகிறோம். பாருங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்னன்னா கீழே இருந்து மேலே பார்க்கறது. ஓகே, நெக்ஸ்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டவரோட ஹைட் தந்திருக்காங்க சரிங்களா, 10√3 மீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த டவருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க பாருங்க 30 மீட்டர். அப்போ 30 மீட்டர்னு எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அதை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஓகே, சொல்யூஷன் இப்போ பாருங்க, டீட்டா, இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது ஆப்போசிட் சைடு, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது அட்ஜசன்ட் சைடு. நம்மளுக்கு இங்கே ஆப்போசிட் சைடோட வேல்யூவும் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூவும் தெரியும். இந்த ரெண்டுமே வரக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பார்க்கணும் சரிங்களா. இந்த ரெண்டுமே tan டீட்டா ஃபார்முலா தான் வரும். tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே tan டீட்டா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த டீட்டாவோட வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இது, அதோட வேல்யூ என்னது 10√3. அப்போ 10√3ன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை இனி அட்ஜசன்ட் சைடு இது, இதோட வேல்யூ 30 மீட்டர். அப்போ 30ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணலாமா? 1 10s are 10, 3 10s are 30. ஓகே, பேலன்ஸ் என்னது இருக்கும்? √3 டிவைடட் பை 3. ஓகே, √3 அப்படியே வச்சிருங்க டிவைடட் பை 3 எப்படி எழுதலாம்னா √3 × √3. √3யையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். அப்போ 3யை நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கலாம், ஏன்னா கேன்சல் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பாருங்க, √3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்னது இருக்கும்? 1 டிவைடட் பை கீழே √3 மட்டும் இருக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த tan டீட்டாவை எழுதிக்கலாம். இனிமேல் என்ன பார்க்கணும்னா உங்கள் புக்கில் ஒரு டேப்லெட் காலம் தந்திருப்பாங்க. tan டீட்டாக்கு நேராக இந்த 1 டிவைடட் பை √3 எப்போ வரும்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்கள் புக்கில் ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். இங்கே tan டீட்டா என்ன இருக்குது? இதுக்கு நேராக 1 டிவைடட் பை √3 அதுவும் என்ன இருக்குது. இது எந்த ஆங்கிளுக்கு கீழே வருதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்களா, 30 டிகிரி ஆங்கிளுக்கு கீழே தான் இது வருது. அப்போ tan எழுதிக்கலாமா? tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை √3. இப்போ கம்பேர் பண்ணுங்க, டீட்டா இருக்கோட பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? 30 டிகிரி. அப்போ ஃபைனலாக டீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம் 30 டிகிரி சரிங்களா. இனிமே ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க, therefore angle of elevation of the tower is equal to 30 டிகிரி. அதாவது அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. இவ்வளவு அந்த செகண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 மீட்டர் வித் நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன் தம். அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கு, இந்த ரோடோட ரெண்டு சைடுமே ஹவுசஸ் இருக்கு சரிங்களா. இந்த ஹவுஸுக்கு இடையில கேப்பே இருக்காது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இனிமே ஒவ்வொரு ஹவுஸோட ஹைட்டுமே 4√3 மீட்டர். அப்போ எல்லா ஹவுஸோட ஹைட்டுமே 4√3 மீட்டர் சரிங்களா. இப்போ நான் ட்ரா பண்றேன் பாருங்க, இது ரோடு, இந்த ரோடோட இந்த சைடில் ஒரு வீடு. நான் மொத்தமாக இங்கே 2 வீடை தான் ட்ரா பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு வீடு இருக்குது சரிங்களா. இந்த வீடோட ஹைட்டு 4√3 தான் சரிங்களா, 4√3 மீட்டர். அதே மாதிரி இந்த வீடோட ஹைட்டுமே 4√3 மீட்டர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு எ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ். அதாவது என்னென்னா பெடஸ்ட்ரியன் இந்த ரோடோட மீடியன்ல நிற்கிறாரு. மீடியன்னா சென்டர்ல நிற்கிறாரு சரிங்களா. அப்போ இங்கே சென்டர்ல நிற்கிறாரா, நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ரோயிலையும் இருக்கக்கூடிய ஹவுசஸை பார்க்குறாரு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு the angle of elevation from the pedestrian to the top of house is 30 degree. அதாவது என்னன்னா இந்த பெடஸ்ட்ரியன் இங்கே கரெக்டாக மீடியன்ல நின்றுக்கிட்டு இந்த ஹவுஸோட டாப்பை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி திரும்பி இந்த ஹவுஸோட டாப்புமே பார்ப்பாரு சரிங்களா. இங்கே என்னன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி தான் இருக்கும், ஏன்னா அவர் கரெக்டாக மீடியன்ல இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த விட்த் ஆஃப் த ரோட். அதாவது என்னன்னா விட்த் ஆஃப் த ரோட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதாவது இதோட வேல்யூ என்ன அதை தான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த 2 ட்ரையாங்கிளும் சேம், ஏன்னா இந்த ரெண்டோட மெஷர்மெண்ட்டும் என்னது சேமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அது என்னதுன்னு தெரியாது, நான் அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ சேம் அதே தான், இங்கேருந்து இங்கேயும் எக்ஸாக தான் இருக்கும், ஏன்னா 2 ட்ரையாங்கிளும் என்னது சேம். அப்போ நான் டோட்டலாக விட்த் ஆஃப் த ரோட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா. அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி
எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, சொல்யூஷன் சேம் அதே tan theta ஃபார்முலா தான். சரிங்களா, இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே tan theta ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். tan theta is equal to opposite side divided by adjacent side. ஓகே, நம்மளுக்கு இங்கே டீட்டாவோட வேல்யூ தந்திருக்காங்க என்னன்னா 30 டிகிரி. அப்போ டீட்டாக்கு பதில் 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, அதாவது டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு. இனிமே இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஆப்போசிட் சைடுக்கு 4√3 மீட்டர். அப்போ ஆப்போசிட் சைடுக்கு வேல்யூ 4√3 டிவைடட் பை இனி அட்ஜசன்ட் சைடை தான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ தேவை, அதனால் எக்ஸை மேலே கொண்டு போக போகிறேன். இந்த tan 30 டிகிரியை கீழே கொண்டு வர போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை tan 30 டிகிரியை கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்னது? 1 டிவைடட் பை √3. போன சம்லே பார்த்தோம். இந்த tan 30 டிகிரி எழுதியதுக்கு பதில் அதோட வேல்யூவை எழுதுங்க, அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இனிமே இஸ் ஈக்குவல் டு 4√3 இன்டூ, அதாவது டிவைடருக்கு கீழே இது இருக்குது, அப்போ மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு இதை தலைகளை எழுதிட்டாலே போதும். அப்போ கீழே இருக்கிறது மேலே வந்துடும். சரிங்களா, மேலே இருக்கக்கூடிய 1 கீழே வந்துடும். டிவைடருக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 இன்டூ √3யையும் மல்டிபிள் பண்ணால் 3 தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ 4 3s are 12. அப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, எக்ஸோட வேல்யூ என்னன்னா 12. இப்போ என்ன பண்ணணும்? விட்த் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும்னா x + x. சரிங்களா, எழுதிக்கிறேன் பாருங்க. Therefore, width of the road is equal to x + x. சரிங்களா, சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ 12 ப்ளஸ் திரும்பவும் எக்ஸோட வேல்யூ என்னது? 12 தான். ஓகே, 12 + 12 24. நம்மளுக்கு இங்கே தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கிறதுனால நம்மளும் ஃபைனலாக மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா, மறக்கவே கூடாது, ஃபைனலாக மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். தேர்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஹிஸ் ஹவுஸ். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு ஹவுஸ் இருக்குது, இந்த ஹவுஸுக்கு வெளியில் ஒரு மேன் நிற்கிறாரு. சரிங்களா, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு the angles of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. அதாவது இந்த ஹவுஸில் ஒரு விண்டோ இருக்குது. சரிங்களா, இந்த விண்டோவோட டாப்பை இவர் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்குறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாட்டம் ஆஃப் எ விண்டோ 45 டிகிரி. அதாவது இந்த விண்டோவோட பாட்டமை பார்க்குறாரு, பார்க்கும்போது 45 டிகிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் த ஹைட் ஆஃப் எ மேன் இஸ் 180 சென்டிமீட்டர். அதாவது இந்த மேனோட ஹைட்டு தந்திருக்காங்க எவ்வளோனா 180 சென்டிமீட்டர். இதை இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறவு அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். அதாவது என்னென்னா, இவரோட வீட்டில் இருந்து 5 மீட்டர் தள்ளி இவர் நிற்கிறாரு. அப்போ இது என்னென்னா 5 மீட்டர். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ. அதாவது இந்த விண்டோவோட ஹைட் என்ன, இதுதான் நம்மளோட கொஸ்டின். சரிங்களா, இதை நான் வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஹெச்சோட வேல்யூ தான் தேவை. ஓகே, பாக்கி இதுலேருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நேம் கொடுக்கலாமா? இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இது சி, அப்புறம் இந்த பாயிண்ட் டி. இவரோட கண்ணு தான் பார்க்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 60 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க போகிறேன். சரிங்களா, எப்போவுமே இந்த மாதிரி தனியாக ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நேம் என்னென்னா ஏபிசி. 60 டிகிரினா இந்த மொத்த ட்ரையாங்கிளுமே வரும். அப்போ இது ஏ, இது பி, இது சி. ஏலேருந்து பி 5 மீட்டர், அப்போ 5 மீட்டர்னு எழுதிக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்புறம் பியிலேருந்து சி. சரிங்களா, இங்கே பாருங்கள், பியிலேருந்து டி எக்ஸு, டியிலேருந்து சி ஹெச். அப்போ இதோட மொத்தலேருந்து வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஹெச், இப்படி தான் நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா, ஓகே, சேம் அதே tan theta ஃபார்முலா. tan theta is equal to opposite side divided by adjacent side. நம்மளுக்கு இங்கே டீட்டாவோட வேல்யூ தந்திருக்காங்க என்னன்னா tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இனிமேல் டீட்டாவோட ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்புறம் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்னன்னா 5 மீட்டர். அப்போ 5ன்னு எழுதிக்கலாம். tan 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னா √3. இனிமேல் இந்த 5 மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ √3 × 5 5√3 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்னது தான் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மட்டும் தான் இருக்கும். இதை நான் இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் இந்த ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இனிமேல் இந்த ட்ரையாங்கிள், அதாவது 45 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறேன். 45 டிகிரினா ஏபிடி இது வரைக்கும் தான் எழுதிக்கலாம். ஏபிடி இது நம்மளுக்கு 45 டிகிரி ஆங்கிள். ஏலேருந்து பி 5 மீட்டர், அப்புறம் பியிலேருந்து டி எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம்.
சேம் அதே tan theta ஃபார்முலா tan theta is equal to opposite side divided by adjacent side. தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இது. சரிங்களா, இது எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அட்ஜசன்ட் சைடுனா இது, இதோட வேல்யூ 5. tan 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1. இனிமேல் இங்கே டிவிஷனில் இருக்கிற 5 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 5 எழுதிருங்க. இங்கே இனிமேல் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் தேவை, அதனால் அதை மட்டும் தான் அங்கே வச்சுக்கணும். இனி 1 5s are 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இக்குவேஷன் 2வை இக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெச்சோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா, அப்போ எழுதிக்கிறேன் சப்ஸ்டியூட் இக்குவேஷன் 2 இன் இக்குவேஷன் 1. ஓகே, இப்போ பாருங்கள் இக்குவேஷன் 1னா இது. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு 5 அப்படி எழுதிக்கலாம். நம்ம இந்த கொஸ்டினில் √3யோட வேல்யூ தந்திருக்காங்க 1.732. அப்போ √3க்கு பதில் 1.732ன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னன்னா 5. அப்போ 5ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஹெச் அப்படியே வச்சுருங்க. ஓகே, இனிமேல் இதை மல்டிபிள் பண்ணலாமா? 5 2s are 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 5 3s are 15. 15 + 1 16. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 1. இனிமேல் 7 5s are 35. 35 + 1 36. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 3. 5 1s are 5. 5 + 3 8. சரிங்களா, இப்போ பாருங்கள் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளாம் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இனிமேல் இங்கே +5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ -5 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஹெச் மட்டும் இருக்கும். ஓகே, மைனஸ் பண்ணலாமா? 8லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 3. இனி பாயிண்ட்டுக்கு பிறகு 6 6. இந்த லாஸ்ட்டு 0 இருக்கனால அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இஸ் ஈக்குவல் டு ஹெச். நம்மளுக்கு இங்கே தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்காங்க, இன்னொரு வேல்யூ சென்டிமீட்டரில் தந்திருக்காங்க. நம்ம இங்கே இவரோட ஹைட்டை யூஸ் பண்ணவே மாட்டோம், இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, அப்போ மீட்டர்னு எழுதிருங்க. ஃபைனலாக நீங்கள் மீட்டர்னு எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த விண்டோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த விண்டோ இஸ் ஈக்குவல் டு 3.66 மீட்டர். சரிங்களா, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.